ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண மாதிரி இல்லை, எனக்கு கொஞ்சம் லைட்டாக ட்ராக் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் நேற்றுக்கு எபிசோடில் ஃபுல்லாக விஜயை காமிக்கல, அதாவது ஸ்டார்டிங்கில் எபிசோடில் ஃபுல்லாக விஜய் காமிக்கவே இல்லை. எண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து காவேரி பேசுகிறத கேட்குற மாதிரி ஒரு எண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜயை காமிச்சிருந்தாலும் பட் வந்து காவேரி கிட்ட விஜய் அந்த ஒரு சின்ன கோவம். ஸோ விஜய் பண்ணுற தப்பே இதுதான், அதாவது சர்ப்ரைஸ் கொடுக்குறேன், மைண்ட் வாய்ஸில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச வேண்டிய இடத்துல கரெக்டாக பேச மாட்டார். பட் எனிவேஸ் அடுத்த நாள் ப்ரிவியூலுக்கு எப்படியோ விஜய் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே போகாமல் டேரெக்டாக சாரதாமாவை மீட் பண்ணுறாங்க. சாரதாமாவே ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி கஷ்டப்படுற மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து கேட்குறாங்க. நானே பொண்ணு மேலே வந்து சந்தேகப்படுற மாதிரி ஆகுது, நானே தப்பான விஷயம் கேட்குற மாதிரி இருக்குது. பட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம விஜய் என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, நாங்கள் 2 பேரும் மனசால் வாழ ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் குழந்தைன்னு ஒன்று வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதில் என்னென்னா நம்ம காவேரி வந்து கங்காமடியில் படுத்துட்டுலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு. அது அவங்களோட 2 பேரோட கான்வர்சேஷன். இதுக்கப்புறம் வந்து நீ அம்மா அம்மா அம்மான்னு இருக்கிறத விட நீயும் விஜயும் சேர்ந்து சந்தோஷமாக வாழுங்க, அம்மாவை மறந்துட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம காவேரி அது எப்படி அப்போல்லாம் வேணாலும் ஒதுங்கிலாம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. ஃபைனலாக விஜய் எந்த அளவுக்கு அவங்க நம்புகிறாங்கன்னு பாருங்கள். விஜய் மேலே இருக்க நம்பிக்கை இருக்குது பாருங்கள் நம்ம காவேரிக்கு. அவர் வந்து சொல்லிட்டு கோமா தான் போனார். அவரால் என்னை விட்டுட்டு 4 நாளாக இருக்கவே முடியாது, வந்துடுவார், இன்றைக்கி நைட்டே வந்துடுவார், நாளைக்கு இல்லைனா நாளைக்கு காலைல அட்லீஸ்ட் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது விஜய் இவங்களை விட்டு இருக்க மாட்டாங்க, எப்படியும் வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து நீங்கள் என்ன தான் கெஞ்சினாலும் விஜய் நான் வந்து அம்மாக்காக தான் நிற்பேன்னு சொல்லி ஒரு பக்கம் நின்றுட்டு இருந்தாங்க நம்ம காவேரி. பட் இதற்கு விஜய் மேலே இந்த நம்பிக்கை, அந்த இடத்துல நீ ஏன் மேலே இந்த நம்பிக்கை தானே, ஸோ இது கொஞ்ச நாள் அலை அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் வந்து ஒரு மாதிரி கோவமாக காமிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி தான் க்யூட்டாக ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு இன்றைக்கி எபிசோட் மேலே லைட்டாக. பட் எனிவேஸ் ஃபைனலாக நாளைக்கு ப்ரிவ்யூ ஹாப்பி ஆகிற மாதிரி இருக்குது. அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ நீங்கள் எபிசோட் பார்த்தீங்களா, உங்களோட ப்ரிடிக்ஷன் அண்ட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.